என் தம்பி 1968ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். நடிகர் திலகம் ஸ்டைல் ராஜாங்கம் நடத்திய படங்கள்ல இதுவும் ஒன்று. ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி இணைந்து நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் கே பாலாஜி, மேஜர் சுந்தரராஜன், கண்ணாம்பா, பண்டரிபாய், MS சுந்தரிபாய், ஜாவர் சீதாராமன், VK ராமசாமி, நாகேஷ், மாதவி, ரோஜா ரமணி, ராஜசுலோச்சனா, PD சம்பந்தம், தேவ மனோகரி, ராஜேஸ்வரி போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல்கள் எழுதியிருந்தார். திரைப்படம் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது. சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த நேரத்தில் தொடர்ந்து ஊட்டி வரை உறவு, என் தம்பி, தங்க சுரங்கம் போன்ற 3 திரைப்படங்களில் நடிச்சிருந்தார். சென்னையில் ஒரு பிரபல வழக்கறிஞரின் குடும்பத்தை சேர்ந்த கிருஷ்ணமாச்சாரி பாலாஜி தொலைபேசி துறையில் பணிபுரிந்தவர். அந்த நேரத்தில் அவர் நாடகத்தில் ஆர்வம் கொண்டு பல நாடகங்களில் நடித்தார். தயாரிப்பு துறையில் உள்ளூர் ஸ்டூடியோவில் சேர்ந்து திரைப்படத்துறையை பற்றி அறிந்து கொண்டார். அதுக்கப்புறம் அவர் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவி பாலிவுட்ல இருந்து வெற்றிகரமான படங்களை ரீமேக் செய்வதில் நிபுணத்துவம் பெற்றார். திரைப்படங்களை தயாரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றில் முன்னணி வேடங்களையும் நடித்தார். ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய என் தம்பி அத்தகைய ஒரு ரீமேக் திரைப்படமாகும். இந்த திரைப்படம் ஜகபதி பிக்சர்ஸ் தயாரித்து தேசிய மற்றும் பிராந்திய மட்டங்களில் விருதுகளை வென்ற வெற்றிகரமான தெலுங்கு படமான ஆஸ்தி பருலுவின் ரீமேக் ஆகும். அதுக்கப்புறம் 1972ஆம் ஆண்டு ஹிந்தி மொழியில் பாய் ஹோ தோ ஐசா என்ற பெயரில் வெளியானது. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றியும் பெற்றது. திரையரங்குகளில் 100 நாட்களுக்கும் மேல் ஓடியது. கே பாலாஜி தயாரிப்பு நிறுவனம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து வெற்றி கொடி நாட்டிய முதல் படம் தங்கை. அதன் தொடர்ச்சியாக இந்த இணையின் 2வது அதிரடி படைப்பு தான் என் தம்பி. தமிழில் 30 படங்களுக்கும் மேல் தயாரித்துள்ள கே பாலாஜி இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தருடன் இணைந்து தயாரித்த 4 படங்கள் தங்கை, என் தம்பி, திருடன் மற்றும் எங்கிருந்து வந்தாள். இந்த 4 படங்கள்லையுமே சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தார். என் தம்பி திரைப்படத்தை பாலாஜி சாதாரணமான பட்ஜெட்டில் தான் எடுத்தார். அந்த காலகட்டத்தில் சிவாஜி அவர்கள் மிகவும் ஸ்லிம்மாக முகவெட்டுடன் கச்சிதமாக இருந்ததால் இந்த படத்தை கலரில் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுத்திருந்தா அதன் தாக்கம் வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பலருமே உணர்ந்திருக்காங்க. ஆனாலும் சிறிய பட்ஜெட்லையும் திருப்தியான லாபம் கிடைச்சதுல தயாரிப்பு குழுவுக்கு மனநிறைவு இருந்துச்சு. ஒரு சிறந்த கதைக்காக பாலாஜி காத்திருந்த போது அவருக்கு வரப்பிரசாதமாக கிடைத்தது தெலுங்கு படம்தான். ஜாவர் சீதாராமனின் கச்சிதமான ஆலோசனையின் பேரில் நாகேஸ்வர ராவ், ஜெயலலிதா நடிப்பில் மாபெரும் ஹிட்டான ஆஸ்தி பரலு படத்தின் கருவை தழுவி என் தம்பி திரைப்படம் உருவானது. இது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப கதையாக இருந்தாலும் ரசிகர்கள் இருக்கையில் அசைந்து கொடுக்காதபடி சில அதிரடி ஆக்ஷன் காட்சிகளும் இதில் இணைக்கப்பட்டன. முன்னர் ராஜா வேடங்களில் வாள் சண்டை போட்டு மிரட்டிய சிவாஜி அவர்கள் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் இந்த படத்தில் மீண்டும் வாளை ஏந்தினார். இந்த காட்சிக்கு கிடைத்த வரவேற்பு தனி அத்தியாயம். பேண்ட், ஷர்ட் அணிந்து மாடர்ன் லுக்கில் கையில் வாளுடன் சிவாஜி அவர்கள் கொடுத்த போஸை பார்த்ததுமே ரசிகர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதிச்சாங்க. அவர் திரையில் ஆக்ஷன் காட்ட தொடங்கிய போது அட்ரா சக்கை அப்படின்னு ரசிகர்கள் இட்ட சத்தம் தியேட்டரையே அதிர வச்சுது. பல வருடங்கள் உறங்கி கிடந்த வாளை நடிகர் திலகம் மீண்டும் எடுத்த போது அதன் ஈர்ப்பு வேற லெவலில் இருந்துச்சு. சிவாஜி அவர்களுடன் முதலில் ஜோடியாக இணைந்து நடித்தவர் KR விஜயா அவர்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கடைசி பாடலாக வரும் தட்டட்டும் கை தழுவட்டும் அப்படின்ற பாடல் காட்சியில் நடிக்கும்போது சிவாஜி அவர்கள் சாட்டையால் அடிப்பது போல் இருந்துச்சு. இந்த காட்சியில் KR விஜயா அவர்கள் அப்போது பிரசவ நிலையில் இருந்ததால் வேறு நடிகையை வைத்து பாடலையும் படத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு படத்தின் தயாரிப்பாளர் கே பாலாஜியிடம் கூறிவிட்டு சென்று விட்டார். அதுக்கப்புறம் இந்த படத்தை கைவிடும் தருவாயில் பாலாஜியும் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தரும் இருந்தபோது கதாசிரியர் ஜாவர் சீதாராமன் அவர்கள் இந்த படம் தெலுங்குல பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஆஸ்திர பரலு திரைப்படம்.
இதை தமிழ்லையும் எடுத்தால் பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் படத்தில் நடிகை பிரச்சனையை ஜாவர் சீதாராமன் அவர்கள் கே பாலாஜியுடன் இணைந்து நடிகை சரோஜா தேவி அவர்களை முடிவு பண்ணாங்க. ஆனால் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் சரோஜா தேவி அவர்கள் உடல் கொஞ்சம் பருமனாகவும் இருந்ததால காட்சியில் அவர் நடித்தால் சரியாக வருமா அப்படின்னு கேட்டவுடன் அதற்கு அந்த கதை மேதை ஜாவர் சீதாராமன் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஷார்ட் பெல்ட் அப்படின்ற பெல்ட்டை சரோஜா தேவி அவர்களின் வயிற்றில் அணிந்து ஒல்லியாக இருப்பதை போன்று உடல் தேகத்துடன் சரோஜா தேவி அவர்களை நடிக்க வச்சாரு ஜாவர் சீதாராமன் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த படமும் தட்டட்டும் கை தழுவட்டும் பாடல் காட்சியும் முழுமையாக காட்சி படமாக்கப்பட்டு படம் வெற்றியும் பெற்றது. ஜாவர் சீதாராமன் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சரோஜா தேவிக்கு தந்தை வேடத்துல இந்த படத்துல நடிச்சாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. முதல்ல சிவாஜி அவர்கள் நடித்த என் தம்பி படத்தின் பெயரை தம்பி அப்படின்ற பெயரிலே எடுக்க தயாரிப்பாளர் கே பாலாஜி மற்றும் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் முடிவு பண்ணாங்க. அதற்கு ஒரே காரணம், அதற்கு முந்தைய கே பாலாஜி அவர்கள் தயாரித்த திரைப்படம் பெயரான தங்கை பாசத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டதாகும். அதனைத் தொடர்ந்து அடுத்த படத்தின் பெயரை தம்பி சென்டிமெண்ட்டை வைத்து எடுப்பதால படத்துக்கு தம்பி அப்படின்னு பெயர் வச்சாரு தயாரிப்பாளர் கே பாலாஜி. சிவாஜி கணேசன் ஸ்டைல் மூமெண்ட்ல தங்கை படத்தில் நடித்து பட்டையை கிளப்பியதை போல இதில் ஏசிடி அவர்கள் சிவாஜி அவர்கள் நல்ல அண்ணன் மற்றும் கதாநாயகனாகவும் பாலாஜி தங்கை படத்தில் நடித்த செகண்ட் ஹீரோ போல் இல்லாமல் ஒரு கொடூர மனம் படைத்த வில்லன் தம்பியாகவும் நடித்தார். ஜமீன் சொத்தையும் ஊர் மரியாதையையும் பரம்பரை பொக்கிஷத்தையும் காப்பாற்றும் கதையாக பெரும் த்ரில்லர் படமாக்க பாலாஜி மற்றும் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கி வந்த நிலையில் இந்த செய்தி தம்பி அப்படின்ற பெயரில் நாடகமாக நடத்தி வந்த KS கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரிய வந்துச்சு. KSG திரையுலகில் இணைந்த காலகட்டத்தில் சிவாஜி அவர்களை வைத்து தம்பி அப்படின்ற பெயரில் நாடகமாக நடத்தி வந்ததை படமாக்க எண்ணிய போது ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய அமரதீபம் திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் கவனம் செலுத்தியதால் அதை பின் நாட்களில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சிவாஜி அவர்கள் KSGயிடம் கூறினார். அதுக்கப்புறம் சிவாஜி அவர்களை வைத்து கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் செல்வம் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது அந்த தம்பி நாடக கதையை பற்றி KSGயிடம் கேட்டபோது அது பாசம் சிவக்கும் நாடகத்தின் அடிப்படையில் எழுதியது. நடிகர் திலகத்துக்கு ஆடவும் பாடவும் கத்தி சண்டை போடவும் கண்ணீர் விடவும் காதலிக்கவும் இரட்டை வேடம் போடவும் தம்பியை திருத்தவும் நிறைய சந்தர்ப்பங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. தெருக்கூத்து மேடை நடிகனாக வரும் கட்டங்கள் பிரமாதம். பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே தனிப்பட்ட முறையில் பாராட்ட தூண்டுகின்றன. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.